ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் கேபிகேஎஸ் மான்வா. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜங்கிள் ஜூஸ் மான்வா சாப்டர் 2 பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி சாப்டர் 1 வந்துட்டு பார்ட் 1 பார்ட் 2ன்னு போட்டிருக்கேன். அதையும் போய் பார்த்து வந்துருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. வேறு யாரும் மான்வா எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்குறீங்களா இருந்தால் ஷேர் பண்ணிட்டு போயிருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன சாப்டர் கடைசியில் வந்துட்டு ஹீரோ மோயை பிடிச்சிருப்பான். பிடிச்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்க்கலாம். இப்போ ஹீரோவை பார்த்துட்டு, என்ன இவனுக்கு இந்த பவர் இருக்கா, நினச்சி கூட பார்க்கல, இவ்வளோ சீக்கிரமாக தப்பிச்சிட்டான், இந்தமாரி என்கிட்ட மாட்டினானா பார்த்துக்கலாம் அப்படின்னு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு திரும்பி எவ்வளோ சீக்கிரமாக போக முடியுமோ போயிடணும், இல்லை நம்மளை பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். இவனை சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இவனை எப்படியே கண்டுபிடிச்சி சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா நம்ம அக்கா ஒரே அடி, ஒரே நிமிஷத்தில் அவன் ஸ்பாட் அவுட்டு. இவன்கிட்டயா, இவன் போய் இப்படிலாம் சொல்லிட்டுருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கேப்பை ஸ்டைலாக போட்டுக்கிட்டு அக்கா கிளம்பிட்டாங்க. ஹீரோ அப்படியே பறந்து போயிட்டு கடைசியாக ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துட்றான். அப்புறம் 1 மாதம் கழிச்சு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அது பார்க்க சூச்சான் மாதிரியே இருக்குது, அவன் தான் அப்படி இருப்பான் போல் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் காட்டுறாங்க அந்த நியூஸ் ஃபுல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே பரவிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு சூச்சான் எப்பயுமே மாஸ்க் போட்டுட்டு அப்புறம் ஹூடி போட்டு தான் சுற்றிட்டு இருக்கான். என்ன வேணால் நினச்சிக்குவாங்க, நான் இப்படி தான் இருக்க போகிறேன், யார் வேணால் அதை சொல்லிக்குவாங்க, நான் எதையும் சொல்ல மாட்டேன், கேட்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டான். நியூஸ் பற்றி அப்போ தான் யோசிக்கிறான். எல்லாத்துலேயுமே பரவிடுச்சு, ஆனால் என் மூஞ்சி மட்டும் தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனோட பாஸ்ட் மெமரிஸ்லாம் காட்டுறாங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான்னு சொல்கிறான். அவனே, நான் எல்லாம் தனிமையாக தான் இருந்தேன், யாரும் என்னை சேர்த்துக்கல, அப்போயும் இப்படியும் அதே மாதிரி தான் இருந்துகிட்ருக்கேன், எனக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்கான். மற்றவங்க சொல்கிறது அவன் காதில் விழுந்துட்டுருக்கு. அவங்க வீட்டிலலாம் சொல்கிறாங்களாம், யாரும் அவன்கிட்ட பேசக்கூடாது, அவன் ஒரு ஆர்ஃபன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே ஆர்ஃபன் எழுதி ஒட்டிடுறாங்க. அப்போ இருந்த மாதிரி நான் இப்பயும் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போயிட்டே இருக்கிறான். அப்படின்னு பார்த்தவன் கை பின்னாடி தொட வரான். அப்போ கண்டுபிடிச்சான ஹீரோ, யாரா நீ, என் பின்னாடி ஏன் தொட வர அப்படின்னு அவன் சொல்கிறான். ஏன் என் பின்னாடிலாம் துரத்திட்டுருக்கிறீங்க, நான் என்ன அவன் நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு பார்க்கும்போது அவன் சொல்கிறான், என்ன நீ அவன் நினச்சி தொட வந்தம்மா, பார்க்க தான் இப்படி இருக்க, நீ ஆனால் அவனாக மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பேச போயிடுறான். இவன்ட்ட யாரா பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்போ வந்துட்டு திரும்பி யோசிக்கிறான், நான் எப்படி ஸ்கூல் டேஸில் இருந்தானோ அதே மாதிரி போய் ஆகிட்டேன். அதே மாதிரி நினச்சிட்டு போயிட்டே இருக்கும்போது பஸ்ஸில் உட்காந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறான். இன்னும் மூச்சா நம்மக்கிட்ட இருந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் எடுக்கலை, நம்ம கூட தான் இருக்கா, அவளுக்கு இன்னும் நம்மளை பிடிச்சிருக்கு போல் அப்படின்னு நினச்சிட்டு போய்கிட்ட போது, சரி அவளாவது இருக்கட்டும், மற்றவங்க தான் எல்லாமே போயிட்டாங்களே அப்படின்னு போயிட்டுருக்கான். அவள் இன்னும் நம்மளை விரும்புகிறா, அதனால தான் நம்மள விட்டு எதுவும் போகலை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே போயிட்டுருக்கான். அதுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டு எங்கே போகிறேன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் ஹாஸ்பிட்டலில் போயிட்டான். இன்னும் அப்போ சொல்கிறானுங்க, ஹாஸ்பிட்டலேருந்து அவன் டிஸ்சார்ஜே ஆகலை, இன்றைக்கி தான் அவள் மூச்சு முழிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்போ ஹீரோ போய் நிற்கிறான், நீ எல்லாம் வரவே வராத, நீ ஒரு பூச்சி, நீ ஒரு மிருகம், நீ மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கத்துறா. அதுக்கு ஹீரோ, நான் இல்லை, அப்படி நான் தான் அவனை காப்பாற்றினேன், என்ன அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்லும்போது மற்றவங்கெல்லாம் அவனை தரசரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நீ அப்படி போகாத, அவளுக்கு திரும்பியும் கோமாக்கு போயிட போகிறா, மயக்கமாகி போயிடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை இழுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது அப்போ வெளியே போகும்போது அவன் கத்துறா, நீ எல்லாம் என் பக்கத்தில் வந்துடாது, நீ ஒரு மாஸ்டர், எனக்கு பயமாக இருக்கு உன்னை பார்த்தாவே அப்படின்னு போகும்போது ஹீரோ, என்னை போட்டு இவ்வளோ மாஸ்டர்னு சொல்லிட்டாலே அப்படி ஹீரோ டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு உடனே அவன் பனியன் கழட்டிட்டு, என்ன இந்த பூச்சியால் தான், இந்த ரெக்கையால் தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கான். அப்போ தான் இந்த ரெக்கையால் தானே நான் வெட்டுறேன் இதை அப்படின்னு சொல்லி வெட்ட போகும்போது ஹீரோக்கு ஒரு பயம் வந்துடுது, வெட்டினா நம்மளுக்கு வலி வந்துடுமோ, என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு பயம். அதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து என்ன காட்டுறாங்கன்னா, திரும்பியும் அந்த டிப்ரெஷனுக்குள்ளே போயிடணுன்னு, அதுக்கப்புறம் நம்ம செத்தாக தான் உண்டு, வேறு யாரும் நம்மள எதுவும் பண்ண மாட்டாங்க, பேசவும் வரமாட்டாங்க, அதனால் சாகலான்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் மேலே போய் நின்றுறான். சாகிறதுக்குனே போயிடுறான். அப்புறம் செத்தாவது நிம்மதியாக இருக்கலான்னு போய் சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அப்படியே குதிச்சிட்றான். குதிச்சதுக்கப்புறம் பார்த்தா நம்ம செத்துட்டா வலிக்குமோ, பெயின் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அப்படியே உழுந்துகிட்டே இருக்கான். உழுந்துட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவன் பவர் அந்த விங்ஸ் எல்லாம் வந்துடுது. அதுக்கு அவன் நினைக்கிறான், இந்த பவரும் இந்த விங்ஸும் என்னால் விட்டு போகவே மாட்டேங்குது, இது என்னோடய சாபம், இது என்ன பண்ணுறது எனக்கு என்ன தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ தான் அக்காவோட என்ட்ரி. அக்கா வந்துட்டு, என்ன சாகுறியா, சாவு ஒன்றும் ஆகாது, உன் பவர் அதை காப்பாற்றிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ, நீ எப்படி நடந்துகிட்ருக்க, எப்படி நீ நடக்கிற அப்படின்னு கேட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ நினச்சி பார்க்குறான், இவளுக்கும் அந்த ஜங்கிள் ஜூஸ் ஸ்ப்ரே இருக்கும் போல், அந்த பவர் இவளுக்கும் வந்துடுச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் உனக்கும் தெரியும்ல, அது எனக்கு இருக்குது, அது என்ன பவர்னா காட்டுறா. கடைசியில் பார்த்தா ஹீரோ ஷாக் ஆகிடுறான். என்னன்னு சொல்லி பார்த்தா அப்போ தான் நம்மகிட்ட காட்டுறாங்க, முன்னாடி சீன் இந்த மாதிரி அவளுக்கு ஒரு ஆண்டனா இருக்குது, அந்த ஆண்டனாவால் தான் அவள் பறந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறா. சொல்லும்போது ஹீரோ அவள் இழுத்து போட்டு, எதுக்கு நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, என்ன உனக்கும்
என்ன சாப்பிடணும்னு தோணுதா, அவனை மாதிரியே என்ன பண்ணணும்னு தோணுதா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் இல்லை, நீ திரும்பி ஸ்கூலுக்கு வா, ஸ்கூலுக்கு வந்து பாரு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, என்ன ஸ்கூலா, எதுக்கு ஸ்கூலு அப்படின்னு சொல்லும்போது ஒரு பஸ் காட்டுறாங்க, நெஸ்ட்டுன்னு போட்டிருக்கு. அப்போ அக்கா சொல்லிட்டு போகுது, உனக்கு இந்த பவர் வேணான்னு சொல்லிட்டுனா என் பின்னாடியே வா, அப்போ தான் உனக்கு தெரியும், அந்த பவர் எங்களால் மட்டும்தான் அது போக வைக்க முடியும், நாங்கள் கண்டும் பிடிச்சிட்டோம், நீ வா என் கூட அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ யோசிக்கிறான், என்ன திரும்பியும் அந்த ஃப்ரீடம் கிடைக்குமா, இப்போ இந்த மாதிரி டிப்ரெஷனில் இருக்க மாட்டான், யாரும் இருக்க மாட்டேன்னு நினச்சிட்டு அவன் பின்னாடியே போயிடுறான், பஸ்லேயும் ஏறிடுறான். பஸ்லேயும் ஏறினதுக்கப்புறம் அப்புறம் அக்கா காட்டுறாங்க, இந்த ஸ்ப்ரே மாதிரி தானே உனக்கு கிடச்சிது, ஆமாம் இந்த ஸ்ப்ரே தான் உனக்கு எப்படி கிடைக்குது, இதே மாதிரி சொல்கிற, ஆமாம் இதே தான், ஆனால் அது வேறு மாதிரி இருக்கும், ஆனால் அது என்ன பண்ணுன்னா, நீ பூச்சி மேலே ஸ்ப்ரே அடிச்சோன்னா அதோட டிஎன்ஏ நீ இன்ஹேல் பண்ணோன்னே ஒரு பூச்சியும் மனுஷனும் கலந்த ஒரு ஸ்பீசிஸாக நீ மாறிடுவ. அதுதான் நாங்கள் வந்துட்டு ஒரு ஸ்கூல் வச்சுருக்கோம், அந்த ஸ்கூலுக்கு வந்தால் நிறைய ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க, அங்கே நீ பார்த்துக்கலாம், அது நீ படித்தனா நீ வந்துட்டு டாப்பர் ஆனால் உனக்கு அந்த பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ தான் அக்கா சொல்கிறாங்க, உன்னோட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் இப்போ இருக்காது உனக்கு தெரியுமா, அது ஏன்ட்டு அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இது இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த அக்கா சொல்கிறாங்க, அது நாங்கள் தான் டெலிட் பண்ணோம், கிளியர் பண்ணோம். பேசிகிட்டு இருக்கும்போது அக்கா வந்துட்டு இறங்கிடுறாங்க பஸ் விட்டு, ஏன் இறங்குன, இங்கே டனல்லே இருக்குது நம்ம இந்த ஸ்கூலு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமாம் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு பாஸ்வேர்டு போட்டோன்னே ஒரு ஏரியா ஓப்பன் ஆகுது, ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்குது, என்ன ஒரு சும்மா வெளிச்சமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோக்கு ஒரு ஷாக், என்ன இது மாதிரி ஒரு இடமா, இங்கே இப்படியா, இது மாதிரி நினச்சி கூட பார்க்கல, இது ஒரு டனல் இப்படி இருக்குன்ட்டு. அப்போ தான் நம்மகிட்ட காட்டுறாங்க, இந்த நீட் கேம்பஸ்னு போட்டிருக்காங்க, இதுதான் அந்த இடம். அப்புறம் ஹீரோ உள்ளே போயிட்டு, என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கான். அப்புறம் வில்லன் வந்துட்டு ஹீரோவை பார்த்துட்டான், பார்த்ததுக்கப்புறம் நீ இங்கே வந்துட்டியா, பார்த்துக்கிறேன் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பின்னாடி பிடிச்சிட்டு போகிறீங்களா, போகிறையா இல்லை டேசர் வைக்கிறதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேசர் வச்சோன்னே அவனுக்கு, என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, பார்த்துக்கிறேன், அவன் என் ஃபுட்டு தான், அவன் எப்படி இருந்தாலும் என்கிட்ட தான் சாவான், நான் உன்னை திரும்பி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சாப்டர் முடிஞ்சிருது. நம்ம சேனலில் 2 நாளைக்கு ஒரு டைம் இல்லைனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துட்டு வீடியோ வந்துடும், ஷார்ப்பாக நைட்டு 8 மணிக்கு வந்துடும். இனிமேல் 8 மணிக்கு வந்துடும், வேறு எந்த டைமுக்கு மாறாது. ஓகே பாய், நாளைக்கு பார்க்கலாம்.